Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமநாதபுரத்தில் 9 ஆண்டுகளாக நோன்பிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு அசைவ உணவுகள் தரமாகவும் இலவசமாகவும் வழங்கி வரும் இளைஞர்கள் குறித்த செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் சின்னக்கடை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கொலைப்பசி நண்பர்கள் என்ற பெயரில் ரம்ஜான் நோன்பு இருக்கும் முதியவர்கள், உணவு சமைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் உள்ளிட்டோருக்கு அதிகாலையில் உண்ணக்கூடிய சஹர் உணவினை வீடுகளுக்கே சென்று வழங்கி வருகின்றனர். தினந்தோறும் 800க்கும் மேற்பட்டோருக்கு இளைஞர்கள் உணவு வழங்கி வருகின்றனர். நோன்பை துவங்கி 14 நாட்கள் ஆன நிலையில் தினந்தோறும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கறிச்சோறு, நெய்ச்சோறு, மீன் சாப்பாடு போன்ற உணவுகளை அதிகாலை நேரத்திலேயே நோன்பாளிகளின் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட்டு வருகிறது. சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தரமான பொருட்களை கொண்டும் இந்த உணவுகளை தயாரித்து வழங்கும் இளைஞர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். தமிழகத்தில் உதவி பேராசிரியர் பணிக்காக நடத்தப்பட்ட மாநில தகுதி தேர்வு சரிவர நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட தேர்வில் சுமார் 99,000 பேர் தேர்வெழுதினர். இந்த தேர்வில் 50 கேள்விகள் தவறாக கேட்கப்பட்டிருப்பதாக தேர்வர்கள் கருதும் நிலையில் விடைத்தாள் நகல் இணையத்தில் வெளியிடப்படாததால் ஆட்சேபம் தெரிவிக்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.